ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரிசியே சேர்க்காத 4 விதமான ஹை ப்ரோட்டீன் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தோசையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கினோவா வச்சு ஒரு சில்லா ஒரு தோசை மாதிரி தான். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் சீமை திணை எடுத்துருக்கிறேன். கீனோவா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சீமை திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓவர் நைட் நான் ஊற வைக்க போகிறேன். ஸோ ஓவர் நைட் நல்லா ஊறணும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த கிளாஸ் பவுலோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டையும் துருவி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் போல் நறுக்கி வச்ச மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் கேரட் பீட்ரூட்டெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் தோசை மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்க வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இந்த மாவு புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் நைட் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர். இதெல்லாம் நான் கேரட் பீட்ரூட் தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், சொரக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவோ அதை சேர்த்து நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சீமை திணையில் பண்ண ஒரு தோசை, ஒரு சில்லா சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நான் வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. தோசை பயங்கர சாஃப்டாக இருந்துச்சுங்க. சீமை திணை மாவு மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. அடுத்து பார்க்க போகிற ரெசிபி குல்லாக்கார அரிசி தோசை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், குல்லாக்கார அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். பக்கத்தில் டிமார்ட் இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். அரிசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ குல்லாக்கார அரிசி நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 8லேருந்து 9 மணி நேரத்துக்கு நல்லாவே ஊறணும். பாருங்கள், நான் நைட் தான் ஊற வச்சுருந்தேன், மார்னிங் அரைக்கலாம் அப்படின்னு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது புளிக்கட்டும். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 4 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது தோசை ஊற்றுறதுக்கு. இந்த மாவில் தோசை மட்டும்தான் பண்ண முடியும், இட்லி பண்ண முடியாது. இட்லிக்கு ரேஷியோ மாறும். இந்த குல்லாக்கார அரிசி வச்சு இட்லி ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நல்லா சூடான டவாவில் இந்த மாதிரி ஆனியன் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நெய் போட்டு செய்யலாம், இல்லை நல்லெண்ணெய் போட்டு கூட செய்யலாம். பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா தோசை அவ்வளோ அருமையாக வரும். டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அரிசியும் பருப்பும் போட்டு பண்ணனால இந்த அரிசியோட ஃப்ளேவரே நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நிறைய பேர் என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது.
ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குள்ளக்கார அரிசியில் ஒரு அடை தோசை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் குள்ளக்கார அரிசி எடுத்துருக்கிறேன். அந்த பவுலில் சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு சீமை திணை அரிசி எடுத்துருக்கிறேன். கினோவா அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போது தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊறணும். காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்திருந்தேன். இந்த கிளாஸ் பவுலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு நல்ல ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 6 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரிசி பருப்பெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயம், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைக்க தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. நம்ம பேனும் நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை ஊற்றிடலாம். அடை தோசை அப்படிங்கிறனால கொஞ்சம் தடியாக நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நெய்யோ எண்ணெயோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அளவோடு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட அடை தோசை சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சாமை அரிசியில் வெந்தய தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் அவல், ரெட் அவல் எடுத்துருக்கிறேன். இது ஹை ஃபைபர் தான். நான் ஒரு 1/4 கிளாஸ், அதாவது 2 ஸ்பூன் தான் சேர்க்க போகிறேன். அதனால் இதுவும் ஆகாது. உங்களுக்கு இந்த ரெட் அவல் வேணாம், அவலே வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ரெட் அவல் ஹை இன் ஃபைபர் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் தான் சேர்க்குறோம், பயப்படவே வேணாம். 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, திணை அரிசி. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ரேஷியோ எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறணும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்திருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா புளிச்சு வரட்டும். இந்த மாவு எனக்கு 5 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துருச்சு. பாருங்கள், இப்போது மாவு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்களேன். ஸோ தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு சூப்பர் கெட்டியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வெந்தயம் இதில் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கோம் இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ மாவு இந்த அளவுக்கு தான் கெட்டியாக இருக்கும். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி நல்லா சூடாக இருக்கிற பேனில் நம்ம தோசை போட்டுடலாம். இந்த தோசை ரொம்ப தின்னாக கிறிஸ்பியாலாம் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் ஊத்தாப்பம் ஷேப்பில் தான் வரும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற கேஸ்டைன் டவாவோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு சட்னி தான் பண்ணியிருந்தேன்.